வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்க போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 11. ஸ்ரீநிதியின் முனகளில் ஏதோ வித்தியாசமாக உணர்ந்த ஸ்ரவன் சந்தேகத்தோடு அவளை நெருங்க, அவளது இடது கையின் மணிக்கட்டு கத்தியால் அறுக்கப்பட்டு அதிலிருந்து குபு குபு வென்று ரத்தம் வழிந்து சிங்கில் கொட்டிக் கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ந்து போனவன் வேகமாக அவளின் கருத்தை இறுக பற்றினான். ஏய் என்றவன் பதறும் பொழுதே தனது ஒட்டுமொத்த ஆவேசத்தையும் அடிமனதிலிருந்து ஒன்று திரட்டி அவனை பிடித்த முரட்டுத்தனமாக தள்ளினாள் ஸ்ரீநிதி. துவண்டு நின்றிருந்தவளிடம் அத்தகைய சக்தியை எதிர்பாராதவன் தடுமாறி பின்புறம் இருந்த சுவரில் மோதி நிற்க அவனுடைய அதிர்ச்சி முழுதாக விலகும் முன்னே அடுத்து வெறிப்பிடித்தவள் போல் அவன் மீது ஸ்ரீநிதி பாத்திரத்தையும் எடுத்து வீசி விட்டாள். நொடி பொழுதில் தன்னை சுதாரித்த ஸ்ரவன் விரைவாக விலகவும் பாத்திரம் சுவரில் பட்டு பலமான சத்தத்துடன் தரையில் விழுந்து உருளவும் சரியாக இருந்தது. மனைவியின் அடுத்தடுத்த அதிரடி செயல்களால் ஒரு புறம் விக்கித்து மலைத்து நின்றவனுக்கு மறுபுறம் கட்டுக்குள் அடங்காமல் ஆத்திரமும் பெருகியது. என்ன நினைச்சிட்டு இருக்காவ? சரியான ஆங்காரம் பிடிச்சவ. இவளுக்காக நான் பார்த்தனா என்னைய கீழே தள்ளிட்டு பாத்திரத்தை வேற தூக்கிறீரா ராட்சசி என சீற்றத்தோடு அவளை நெருங்கினான் ஸ்ரவன். முன்தின மதிய உணவிற்கு பிறகு எந்தவித ஆகாரமும் உட்கொள்ளாதது, இரவெல்லாம் கணவன் வீடு திரும்பாததில் பெரும் மன உளைச்சலுக்கும் ஆளாகி இருந்த ஸ்ரீநிதியின் உடல் ஏற்கனவே மிகவும் பலவீனமாக இருந்தது. இந்த நிலையில் அவன் வேறு அவள் மனதை புண்படுத்தியே ஆக வேண்டும் என்கிற வெறியில் கட்டுப்பாடில்லாமல் வார்த்தைகளை கொட்டிவிட உடல் பலவீனத்தோடு சேர்ந்து உள்ளமும் துடிக்க ஒரு கட்டத்தில் தன் நிலையை இழந்தவள் கடுஞ்சினத்துடன் உக்கிரமாக கொதித்து எழுந்தாள். தன்னை வாழ வெட்டி ஆக்குவேன் என்கின்ற அவன் எண்ணத்தை ஒருபொழுதும் வெற்றியடைய வைக்கக்கூடாது என்பது ஒன்றே அவளை வெறிக்கொண்டு செலுத்த விறுவிறுவென்று சமையலறைக்கு சென்றவள் எதையும் யோசிக்காது கத்தியை எடுத்து பட்டென்று தன் மணிக்கட்டை அறுத்து கொண்டாள். தலை முழுவதும் அவனுடைய வார்த்தைகளை திரும்ப திரும்ப எதிரொலித்தது. அவளின் ஆவேசத்தை சிறிதும் குறையாமல் பார்த்து கொண்டிருந்த வேளையில் ஸ்ரவனோ பதறி துடித்து அருகில் வரவும் அவளுக்குள் ஆங்காரம் தான் இன்னும் பீரிட்டு கிளம்பியது. அதன் எதிரொலியாக அவனை தள்ளிவிட்டவளுக்கு அப்பொழுது மனம் ஆறாமல் தான் கைக்கு கிடைத்ததை எடுத்து அவன் மீது வீசியும் இருந்தாள். கையிலிருந்து தொடர்ந்து ரத்தம் வெளியேற வெளியேற இருந்த பலவீனத்தில் அவளுக்கு மேலும் கண்களை சொருகி மயக்கம் வேறு வந்தது. ஆனாலும் தன்னை மீண்டும் நெருங்குபவனை வெறுப்புடன் நோக்கியவள் வீம்பாக தனது உடலின் சக்தியை மறுபடியும் ஒன்று திரட்டி அவனை தள்ளிவிட முயன்றாள். I hate you. போங்க, வெளியே போங்க. இன்னைக்கு நைட்டு வரமாட்டேன்னு சொன்னீங்க தானே? அப்படியே போங்க. இங்க எதுக்காக வரீங்க? எனக்கு உங்களை பார்க்கவே பிடிக்கல. பக்கத்துல வராதீங்க. போங்க போங்க என்று சற்றும் பலம் இல்லாமல் முனகியபடி அவன் நெஞ்சின் மீது தன் கையை வைக்க முயல அது துவண்டு கீழே விழும் பொழுதே தானும் மயங்கி சரிய ஆரம்பித்தாள் ஸ்ரீநிதி. தன்னை சிறிதும் மதிக்காமல் ஆவேசமாக நடந்து கொண்டிருப்பவளை அடக்குவதற்காக கோபமாக அவளை நெருங்கியவன் அவள் மயங்கி விழவும் பதறி போய் வேகமாக தாங்கினான். ஏய் என்று அவளை தன் நெஞ்சில் சாய்த்து நிறுத்தி கன்னத்தில் தட்டினான் ஸ்ரவன். ஸ்ரீநிதி, ஸ்ரீநிதி! மயங்கி விட்டவள் எங்கிருந்து அசைய போகிறாள்? அவள் கையில் இருந்து இன்னமும் ரத்தம் வெளியேறி கொண்டிருக்க கவலையடைந்து சுற்றும் முற்றும் பார்த்தவனுக்கு சட்டென்று தன் கைக்கூட்டை நினைவு வரவும் பான் பாக்கெட்டிலிருந்து விரைவாக அதை எடுத்து தண்ணீரில் நனைத்து பிழிந்து விட்டு அறுபட்ட இடத்தில் இருக்க கட்டினான். முதல்ல அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். உடனே ஸ்ரீநிதியை அள்ளி சென்று சோஃபாவில் கிடத்துவிட்டு கார் சாவி எடுத்துக்கொண்டு அவள் அருகில் ஓடி வரும் பொழுது வேகம் தடைப்பற்று நெற்றியை சுருக்கியவன் திரும்பவும் தனது அறைக்கு சென்று ஒரு பருத்தி துண்டையும் தனது முழுக்கை சட்டை ஒன்றையும் எடுத்து வந்தான். அவள் அணிந்திருந்த புடவை மீதே தனது சட்டையை மாட்டி கையின் காயத்தை மறைத்து விட்டவன் ஏற்கனவே கட்டியிருந்த கைக்கட்டின் மீது அந்த துண்டையும் நனைத்து இறுக கட்டினான். இவள் எப்படியே வெளியே கூட்டிட்டு போனா? குறுக்க வந்து கேள்வி கேட்கறவங்களுக்கு நம்மளால பதில் சொல்லி நேரத்தை வேஸ்ட் பண்ண முடியாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். அடுத்த 5 நிமிடங்களில் அருகில் இருந்த 24 மணி நேர சேவை மருத்துவமனையில் இருந்தவன் வரவேற்பில் விவரம் தெரிவித்துக் கொண்டு இருந்தான். எமர்ஜென்சி, கையில அடிபட்டு நிறைய ரத்தம் வெளியேறிச்சு. முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க. டாக்டர் இருக்காங்க தானே? அவளோ அவன் கையில் இருந்தவளை சந்தேகமாக ஏற இறங்க பார்த்தவள், கையில அடிபட்டதுனா எங்க எப்படி என்றவன் முகத்தில் விழிகளை நிலைக்க விட்டு கூர் பார்வை வினவினாள். அப்பொழுதுதான் இது தற்கொலை முயற்சி என்பது அவன் மூளையில் பலமாக உரைக்க இது சம்பந்தமாக சினிமாவில் வரும் தேவையில்லாத காட்சிகள் எல்லாம் மனதில் தோன்றி ஸ்ரவனை பதப்பதைக்க செய்ய தன்னை மீறி கெஞ்ச ஆரம்பித்து விட்டான் அவன். பிளீஸ், நீங்க சொல்ற எந்த ஃபார்மாலிட்டிஸ் வேணாலும் நான் செய்யறேன். முதல்ல அவளுக்கு ட்ரீட்மெண்ட் செய்ய ஆரம்பிச்சிருங்க. ஏற்கனவே 1/2 hour ஆயிடுச்சு எனும் பொழுதே அவன் கைகள் செல்லிட்டு உடல் நடுக்கம் பரவியது. மணி 6 ஆகுது. டியூட்டி டாக்டர் தான் இருக்காங்க என்றவள் யோசனையோடு இழுக்கும் போதே அங்கே வந்து செவிலியர் ஒருவர் என்னவென்று விசாரிக்க அவரிடம் விவரம் கூறினாள் வரவேற்பு பெண். என்ன மாலா, நீ இப்பதான் சட்டம் மாறிச்சே. பாதிக்கப்பட்டவங்களை அட்மிட் பண்ணும்போது கூட வந்தவங்க கிட்ட தேவையான டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சுன்னு சொல்லிருக்காங்க என்று அவளிடம் கடிந்து கொண்ட செவிலியர்,
சாரி சார், இந்த பொண்ணு வேலைக்கு புதுசு, நீங்க வாங்க என்றவனை வழி நடத்தி சென்றாள். அதில் நிம்மதி அடைந்தவன் என்று வேகமாக அவரை பின்தொடர்ந்தான். டாக்டர் வித்யா நாகராஜன் என்று பெயர் பலகையிட்டு அறைமுன் நின்றவர் ஸ்ரவனிடம் ஒரு நிமிஷம் என்று விட்டு கதவை திறந்து உள்ளே சென்றார். ஸ்ரீநிதியின் முகத்தை ஒருமுறை தவிப்புடன் குனிந்து நோக்கிவிட்டு கதவிடம் அவன் பார்வையை திருப்ப அங்கே செவிலியர் வெளியே வந்தார். வாங்க அந்த ரூமுக்கு போலாம் என்று 4 அறை தள்ளியிருந்த அறைக்கு அவர் கூட்டி செல்ல முயல இவனோ அசையாது நின்றான். ஏன் டாக்டர் இங்கேதான் இருக்காங்க, உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க சொல்லுங்க என்று அவரிடம் கடினமான பார்வையை செலுத்தினான். அவனின் முகம் பார்த்து கேலியாக புன்னகைத்த அவர், உங்க ஒய்ஃப்க்கு ஃபீவர் நான் கூட்டிட்டு வந்திருக்கீங்க, உடனே டாக்டர்கிட்ட காமிச்சு ஊசி போட்டு மருந்து மாத்திரை வாங்கிட்டு போறதுக்கு சூசைட் அட்டெம்ப்ட் தானே என்றார் அவனை ஆள பார்த்து. அவரின் பார்வையிலும் கேள்வியிலும் முகம் சிவந்தவன் ஆமா என்றான் அவமானத்தோடு. நேரத்தை வேஸ்ட் பண்ணாம சீக்கிரம் வாங்க, இவங்களை உடனே அட்மிட் பண்ணும். இது மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் டாக்டரோட ரூம்ல வச்சு பண்ண முடியாது, அங்க ஓபி பேஷண்ட்ஸ் நிறைய வருவாங்க என்றபடி அந்த அறைக்குள் நுழைந்தார். தன் பின்னால் வந்தவனிடம் ஸ்ரீநிதியை கட்டிலில் கிடத்தும்படி கை காண்பித்து விட்டு அங்கே இருந்த இன்டர்காமை எடுத்து மருந்தகத்திற்கு அழைத்து தன் கையில் இருந்த பிரிஸ்கிரிப்ஷனை பார்த்து மளமளவென மருந்தின் பெயர்களை கூறினார். உடனே குறிப்பிட்ட அறைக்கு அனுப்பி வைக்கும்படி சொல்லிவிட்டு அவர் நிமிர தன் வேக நடையில் டாக்டர் வித்யா அங்கே வந்தாள். என்ன ப்ராப்ளம் என்றவாறு ஸ்ரீநிதியின் அருகில் சென்று அவள் இமைகளை திறந்து பார்த்தாள். அது கையை அறுத்துக்கிட்டா டாக்டர் என்றான் ஸ்ரவன் தடுமாற்றத்துடன். ஆஹா என்று விட்டு விழிகளை திருப்பி ஸ்ரவன் முகத்தை ஆராயும் பார்வை பார்த்தாள் வித்யா. அதில் பதறியவன் அவளைதான், நான் எதுவும் செய்யல என்றான் வேகமாக. இவ செஞ்சு வச்ச வேலைக்கு எல்லாரும் என்ன குற்றவாளியா பாக்குறாங்க என்று அந்த நிலையிலும் மனைவியின் மீது கோபம் வந்தது அவனுக்கு. அவனிடம் சின்னதாக முறவளித்தவள் தெரியுது என்றபடி ஸ்ரீநிதி அணிந்திருந்த முழுக்கை சட்டையை பார்த்துவிட்டு இது எதுக்கு என்றாள். இல்ல வர்ற வழியில யாராவது பார்த்தா நிக்க வச்சு தேவையில்லாம கொஸ்டின் கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க, அதான் என்று அவன் மென்று முழுங்க வித்யாவின் இதழ்களில் இம்முறை புன்னகை நன்றாகவே விரிந்தது. இவங்க ஏன் நம்மள பார்த்து இப்படி சும்மா சும்மா சிரிக்கிறாங்க என பின் 20களில் தெரிந்த மருத்துவரை பார்த்து ஸ்ரவன் குழம்ப துவங்க அதை தடுப்பது போல் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுங்க என்றாள் வித்யா. என்றபடி மனைவியை நெருங்கியவன் தயங்கி தயங்கி அவள் உடலில் இருந்து தன் உடையை விளக்கினான். இதுவரை தொட்டு கூட பேசுகிறாதவளை ஏதோ ஒரு வேகத்தில் தூக்கி வந்து விட்டவனுக்கு இப்பொழுது தன் சட்டையை அவள் மேனியிலிருந்து அகற்றவும் மெத்தையில் படுக்க வைக்கப்பட்டிருந்த கோலத்தில் அவள் புடவை ஆங்காங்கே விலகி உடல் பளிச்சிட்டதில் இதயம் படப்படவென்று அடித்துக் கொண்டது. தன்னை மீறிய கூச்சத்தில் முகம் சிவந்தவன் அவசர அவசரமாக அவளின் புடவையை சரியாக இழுத்து விட்டான். ஸ்ரவனின் உடல் மொழிகளை கூர்மையாக பார்வையிட்டுக் கொண்டிருந்த வித்யாவை களைத்த செவிலியர் அறைக்கு வந்துவிட்டு மருந்துகளை கொடுத்தார். அதே ஒருமுறை சரிபார்த்துவிட்டு சரி பேஷண்ட் கையில கட்டியிருக்கிற கட்டை பிரிச்சுட்டு சுத்தம் பண்ணுங்க என்று பணித்தவள் ஸ்ரவனிடம் திரும்பினாள். விடிஞ்சு விடியாதுமா, ஒழுங்கா தூங்கி கூட எந்திரிச்சிருக்காத இந்த காலையில நேரத்துல எதுக்காக அப்படி ஒரு முடிவை உங்க ஒய்ஃப் எடுத்திருக்காங்க என்றால் நேரடியாக. அவன் தடுமாறி விழிக்க புருவம் சுருக்கியவள் இவர்கிட்ட தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபார்ம்ல ஃபில் பண்ணி வாங்கிட்டீங்களா என்று செவிலியரிடம் வினவினாள். ஸ்ரீநிதியின் கைக்கட்டை பிரித்துக் கொண்டிருந்தவர் இன்னும் இல்ல டாக்டர், ஃபர்ஸ்ட் எய்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலான்னு இருந்தேன் என்றார். பிரிச்சிட்டீங்களா என்று அருகில் சென்றவள் ஸ்ரீநிதியின் கருத்தை பார்த்து திகைத்தாள். வேகமாக ஸ்ரவனிடம் திரும்பி இது எப்படி கையில என் அவள் கருத்தை எடுத்து பை பர்த்தா இல்லது ஏதோ ஆக்சிடென்டா என்றவனிடம் தீவிரமாக விசாரித்தாள். சற்றே தயங்கியவன் தெரியல என்றான் மெதுவாக. முகம் கடினமுறை அவனை உற்று பார்த்துவிட்டு ஸ்ரீநிதியின் காயத்தை பரிசோதிக்க ஆரம்பித்தாள். கல்யாணமாய் எத்தனை வருஷம் ஆகுது? 2 வாரம் ஆகுது. அவனிடம் ஒரு பார்வையை செலுத்திக் கொண்டே இன்னமும் பிளட் வருதா சிஸ்டர், காட்டன் எடுங்க என்று வித்யா கூறும் பொழுது ஸ்ரவனும் கவலையுடன் அருகில் வந்து நின்றான். லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? தன்னிடம்தான் அவள் வினவுகிறாள் என்பதை தாமதமாக உணர்ந்த அவனுக்கு அதற்கு பதில் கூறத்தான் முடியவில்லை. நல்ல வேலையா வெட்டதும் ஆழமா பதியல, அவ்வளவுதான் அவங்க ஸ்ட்ரென்த் போல இருக்கு என்று ஸ்ரீநிதியின் சோர்ந்த முகத்தை அளவு எடுத்தபடி காயத்தில் சிகிச்சை மேற்கொண்டிருந்தாள் வித்யா. சரியா சாப்பிடுறது இல்லையா? ஆளை பார்த்தா ரொம்ப வீக்கா தெரியுறாங்க என்றால் அடுத்து வித்யா கேட்கும் எந்த ஒரு கேள்விக்கும் பதிலளிக்க முடியாது மிகவும் திணறி போனான் ஸ்ரவன். ஸ்ரீநிதியின் மீதிருந்த கோபத்தில் இதுவரை அவள் சாப்பிட்டாளா இல்லையா என்று ஒருமுறை கூட அக்கறை எடுத்து வினவிராத அவனுக்கு அந்த சூழ்நிலையை எப்படி சமாளிப்பதென புரியவில்லை. தன் சிகிச்சையை முடித்துவிட்டு நிமிர்ந்த வித்யா தடுமாற்றத்துடன் நிற்கும் ஸ்ரவனை கடுப்புடன் பார்த்தவள் சிஸ்டர், இவர் ரிசப்ஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஃபார்ம்ல எல்லாம் ஃபில் பண்ணி வாங்குங்க, அப்புறம் இந்த பொண்ணு ரொம்ப வீக்கா இருக்கனால சைலண்ட் போட்டுடுங்க என விறுவிறுவென்று அறையை விட்டு வெளியேறினாள். வித்யா தன் மீது சினம் கொண்டு வெளியேறுவது புரிந்தாலும் தான் என்ன செய்வதென்று புரியாமல் நின்ற ஸ்ரவனை செவிலியர் அழைத்து சென்றார். அனைத்து விவரங்களையும் அளித்துவிட்டு அறைக்கு வந்தவன்
கட்டிலில் ஓய்ந்து போய் படுத்திருப்பவளை இமைக்காது பார்த்துவிட்டு மெல்ல நெருங்கினான். மருத்துவர் வித்யாவின் கேள்விகள் மனதில் எடுத்துரைக்க, இதுநாள் வரை ஸ்ரீநிதியிடம் மட்டும்தான் தவறு என்று எண்ணியிருந்தது மறைந்து இப்பொழுது தானும் குற்ற உணர்வில் தவித்தான் அவள் கணவன். இரவெல்லாம் விட்டேற்றியாய் பீச்சில் பொழுது கழித்துவிட்டு வீட்டிற்கு வந்த அவனுக்கு ஸ்ரீநிதியின் முகத்தையே பார்க்க பிடிக்கவில்லை. அவளாக தன்னிடம் பேச முயன்ற பொழுது கூட அதை நடிப்பு என்று அவன் உதாசீனப்படுத்தியது இப்பொழுது நினைவு வந்தது. டாக்டர் சொன்ன மாதிரே இவ உண்மையிலே வீக்கா இருக்கிறாளா? ஆமா, நான் ஆபீஸ் கிளம்புறப்ப கூட மெதுவா முனகிட்டே சோதல சாஞ்சு நின்றிருந்தா. ஆனா அப்படிப்பட்ட நிலையிலையும் அந்த ஆவேசம் என்று நெற்றியை சுருக்கினான். தன் முன்னே படுத்திருந்தவளை கூர்ந்து பார்த்தவன், இவளும் தானே எத்தனை தப்பு செஞ்சா, இப்ப குற்றவாளியா நிக்கிறது நான் தானே என்று சோர்வாக கண்கள் மூடி தலையை பின்னால் சரித்து சிகையை அழுந்த கோதினான். சரி சிஸ்டர், டாக்டர் ஸ்வேதா வந்துட்டாங்க, நான் கிளம்புறேன். அவங்க கிட்ட சொல்லிருக்கேன், நீங்களும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கங்க. அந்த பொண்ணுக்கு நினைவு திரும்புறப்போ என்ன மனநிலையில இருப்பாளோ. இன்னைக்கு உங்களுக்கு சாயங்காலம் வரைக்கும் டியூட்டி இருக்குது தானே? ஆமா டாக்டர், நான் பாத்துக்கிறேன். வெளியே பேசுறது டாக்டர் வித்யாவா? டியூட்டி முடிச்சு கிளம்புறாங்களா? ஏனோ உடலில் ஒருவித பரபரப்பு தொற்றுக்கொள்ள வேகமாக அறையை விட்டு அவளை தேடி வந்தான் ஸ்ரவன். முன்னே காரிடரில் நடந்து கொண்டிருந்தவளை தன் வேக எட்டுகளில் நெருங்கியவன், டாக்டர் என்றான். புருவ முடிச்சுகளோடு பின்னே திரும்பியவள் அவனை கண்டு முகம் இறுகி எஸ் என்றாள். அதில் சற்றே மனம் உடைந்தவன், நான் உங்ககிட்ட பேசணும் என்றான் தயக்கமாக. உங்க ஒய்ஃபோட உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்க கண்ணு முடிச்சதும் டாக்டர் ஸ்வேதா பார்த்துட்டு டிஸ்சார்ஜ் பத்தி சொல்வாங்க என்றால் மருத்துவராக. இல்ல, கொஞ்சம் பர்சனலா பேசணும் என்றான் தவிப்புடன். பர்சனலா? அதுக்கு எந்த அவசியம் இல்ல நான் நினைக்கிறேன் என்றால் அழுத்தமாக. நோ, டோன்ட் மிஸ்டேக்கன் ப்ளீஸ். முதல்ல என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க கேட்ட கொஸ்டின்ல என் மேலே ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு தோணுது. நீங்க நினைக்கிற மாதிரி நான் கெட்டவன்லாம் இல்ல. என் சிச்சுவேஷன் என்னை இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு. அடுத்து என்ன செய்யணும், அவளை எப்படி ஹேண்டில் பண்றது எதுவும் புரியல. ஒரு டாக்டரா உங்களோட அட்வைஸ் எனக்கு கண்டிப்பா தேவை. பிளீஸ், டியூட்டில இல்ல, இது என்னோட பொறுப்பில்லை மட்டும் தட்டி கழிச்சிடாதீங்க என்று கெஞ்சுதலாக பார்த்தான் ஸ்ரவன். சில நொடிகள் யோசித்தவள், வீட்டுல பெரியவங்க இல்லையா, தனியா தான் இருக்கீங்களா என்று கேட்டாள். ஆமா, அப்பா அம்மா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. ஓ என்று சற்று மனம் இலகியவள் தன் கை கடிகாரத்தை திருப்பி நேரம் பார்த்துவிட்டு, ஓகே, நீங்க ரூம்க்கு போங்க, நான் என் வீட்டுக்கு தகவல் சொல்லிட்டு வரேன் என்றாள். முகம் மலர்ந்தவன், தேங்க்யூ சோ மச் டாக்டர் என்று நிம்மதியாய் புன்னகைத்தான். இட்ஸ் ஓகே என முறுவலித்து விட்டு தன் கைபேசியை உயிர்ப்பித்தபடி விலகி நடந்தாள் வித்யா. அறையில் ஸ்ரீநிதியின் அருகே நாற்காலியை போட்டு அமர்ந்தவன் அவளின் காயம்பட்ட கருத்தை மெல்லமாக தடவி பார்த்தான். லேசாக பெருமூச்சு விட்ட அவனுக்கு வித்யாவின் கேள்வி மனதில் படர அவளின் இடது கை விரல்களை தன் விரல்களால் வருடியவன் இவளுடைய கரம் எதனால் இப்படி ஆனது என்று யோசித்தான். ஆம், ஸ்ரீநிதியின் இடது கரத்தில் 5 விரல்கள் இருக்க வேண்டிய இடத்தில் நடுவில் உள்ள 3 விரல்களும் உள்ளங்கை அளவில் வெறும் தோலால் மூடப்பட்டு இருக்கும். மொத்தமாக அக்கரத்தில் அவளுக்கு கட்டை விரலும் சுண்டு விரலும் மட்டுமே சின்னதாக ஒட்டி இருக்கும். சட்டென்று பார்த்தவுடன் யாருக்கும் பளிச்சென்று அந்த வித்தியாசம் தெரிந்து விடாது. அவள் கையை தூக்கினாலோ அல்லது யாராவது அருகில் நின்று ஆராயும் பார்வை பார்த்தால் மட்டுமேதான் அது தெரியும். திருமணமாகி வந்த தினத்தன்று ஸ்ரவன் ஸ்ரீநிதியை கடுமையாக எச்சரிக்கவும் சினம் கொண்டவள் தன்னை தனிமையில் அடித்துக் கொள்ள வேண்டி இடம் தேடி சுற்றும் முற்றும் அலையும் பொழுதுதான் அவளின் கோபத்தை பயத்துடன் பார்த்திருந்த சுவாதியின் வழிகளில் அந்த வித்தியாசம் விழுந்தது. அதை தன் அண்ணனிடம் அவள் கவலையுடன் தெரிவிக்க இருக்கின்ற வாழ்க்கை குளறுபடியில் அவனுக்கு அது ஒன்றும் பெரிய பிரச்சனையாக தோன்றவில்லை. அதனாலோ என்னவோ இதுவரை தன் மனைவியிடம் அது பற்றி கேட்க அவனுக்கு எண்ணமே எழவில்லை. என்ன யோசனை எல்லாம் பலமா இருக்கு, என்னோட ஆலோசனை அவசியமே இல்ல போல இருக்குதே என்றபடி புன்னகை முகமாக வந்து நின்றாள் வித்யா. அவளிடம் ஒரு நல்ல தோழமையை உணர்ந்தவன், எங்க டாக்டர் என்று சலித்துக் கொண்டு எழுந்தான். ஏன் எந்திரிச்சிட்டீங்க, நீங்க அதுலயே உட்காருங்க, நான் அட்டெண்டர் காட்ல உட்காந்துக்கிறேன் என அமர்ந்தாள் வித்யா. தன் எதிரே சோர்வுடன் அமர்ந்திருந்தவனின் முகத்தை ஆழ்ந்து பார்த்தவள், பைதவே இன்னும் நீங்க என்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கவே இல்லன்னு நினைக்கிறேன் என்றாள் குறும்பாக. ஓ சாரி டாக்டர், ஐம் ஸ்ரவன் என முறுவளித்தான். ஸ்ரவனா இல்ல சரவணனா என்றவள் கேலி செய்யவும், ஐயோ இல்ல டாக்டர், ஸ்ரவன் தான், நட்சத்திர பேரு, என் தங்கச்சி பேர் கூட சுவாதி என்று நகைத்தான். ஆ குட், ஐம் வித்யா, தெரியுமே, நேம் போர்ட்ல பார்த்தேன் என்றவனிடம், அப்ப வித்யானே கூப்பிடலாம் என்றாள் அவள். ஆ என்று அவனுக்கு தன் திருமண வாழ்க்கையை எங்கே இருந்து துவக்கி அவளிடம் எப்படி விளக்குவதென்று தெரியவில்லை. அதை உணர்ந்தவள், நான் கேட்டதுக்கு நீங்க இன்னும் பதில சொல்லையே, லவ் மேரேஜ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ் என்று கேள்வியாய் நிறுத்தினாள். மெல்லிய பெருமூச்சு ஒன்றை வெளியேற்றிவிட்டு, 2 இல்ல, கட்டாய திருமணம் என்றான். சோ நீங்க அவங்களை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் அவங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க, ரைட்? ஏன் இப்ப இருக்க ஆண்கள் எல்லாம் அப்படி இருக்கிறீங்க?
பொண்ணுங்க மனசை கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா என்றார் வேகமாக. அவளை பாவமாக பார்த்தவன், கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணது நான் இல்ல, அவதான் என்றான் பரிதாபமாக. ஒரு கணம் என உள்ளுக்குள் விழித்தவள் சற்றே அசடு வழிய, ஓ என்று விட்டு பின் சமாளித்து, அப்ப விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அந்த பொண்ண வார்த்தையால குத்தி கொதறி எடுத்து இந்த முடிவுக்கு எடுத்து வந்துட்டீங்க, அப்படித்தானே என்றால் விடாமல். இம்முறை ஸ்ரவனுக்கும் சிறிது கோபம் எட்டி பார்க்க, அது எப்படி வித்யா, எப்படி பேசினாலும் சுத்தி வலிச்சு என்ன வில்லனாக்கி அவளுக்கே ஆதரவா பேசுறீங்க நீங்க? ஏன் பொண்ணுங்க தவறே செய்ய மாட்டாங்களா? ஆம்பளைங்க மட்டும்தான் அந்த உலகத்துல இருக்க மொத்த தப்பையும் குத்தகைக்கு எடுத்திருக்காங்களா என்றான் கடுப்பாக. அதில் உள்ள நியாயம் புரியவும் சற்று தணிந்தவள், சரி சொல்லுங்க, அப்ப என்னதான் பிரச்சனை என்றால் தன்மையாக. இவன் என் தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ணதான் என்ன இப்படி ஒரு சிக்கலான கல்யாணத்துல கொண்டு வந்து நிறுத்தி பெரிய பிரச்சனையும் உருவாக்கிருச்சு. சொல்ல போனா அந்த உதவிக்கு நான் எந்த விதத்திலையும் கைமாறு செஞ்சிட முடியாதுதான். இருந்தாலும் இவளோட விருப்பத்தோட பேர்ல மட்டும்தான் பிரதி உபகாரமா இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்படி என்ன உதவி செஞ்சாங்க என்ற வித்யாவின் கேள்விக்கு அப்பொழுது நடந்ததை சொல்ல ஆரம்பித்தான் ஸ்ரவன். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.